இலங்கையில் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு பதில் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்ட விக்ரமரத்ன அவர்கள் தன்னுடைய 63வது வயதில் தனது வீட்டில் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கின்றார். இன்றைய இந்த பதிவில் இந்த தற்கொலைக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன என்பது பற்றித்தான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ள போவோம். 1986 ஆண்டு போலீஸ் அத்தியட்சகராக தன்னுடைய பணியினை ஆரம்பித்த விக்ரமரத்ன அவர்கள் இலங்கையினுடைய 35வது பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றினார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம், அதிலும் குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு விக்ரமரத்ன அவர்கள் பதில் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டார். அதன் பிற்பாடு 2020 ஆண்டு, அதாவது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு நிரந்தர பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டார். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் வரை இவர் போலீஸ் சேவையில் கடமையாற்றினார். 2026 ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விக்ரமரத்ன அவர்கள் குற்றப்புலனாய்வுக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டது. இதனை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தும் இருந்தனர். உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விக்ரமரத்ன மீது எந்தவிதமான குற்றங்களும் விக்ரமரத்ன அவர்கள் மீது சுமத்தப்படாத நிலையில் விக்ரமரத்ன அவர்கள் ஒரு சாட்சியாகவே தன்னுடைய வாக்குமூலத்தினை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்களுக்கு இவர் சாட்சியம் வழங்கியிருந்தார். அப்பொழுது அவர் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தார். இது அந்த காலத்தில் அரசியலிலும் சமூகத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் இலங்கையை எச்சரித்த பொழுதும் அந்த தகவல்கள் உரிய முறைப்படி இலங்கை போலீசின் உயர் மட்டத்திற்கு அறிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டினை இவர் முன்வைத்தார் தன்னுடைய வாக்குமூலத்தில். இவரால் வழங்கப்பட்ட பல வாக்குமூலங்களில் இலங்கையின் பாதுகாப்பு கட்டமைப்பில் காணப்பட்ட கம்யூனிகேஷன் கேப் பற்றி அதிகமாக நீண்ட விளக்கத்தினை வழங்கியிருந்தார். இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் அதிபர் விக்ரமரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த நிசாந்த டி சொய்சா அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் முக்கியமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதனை தற்பொழுது நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களினூடாக சுரேஷ் சாலே அவர்கள் இந்த விசாரணைகளை திசை திருப்பினார் என்ற குற்றச்சாட்டு இவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது நீதிமன்றத்தில் அது பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்வதற்கான பின்னணியினை இவர்களுடைய வாக்குமூலங்கள் வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படி என்று நம்பப்படுகின்றது. உண்மையில் விக்ரமரத்னவின் வாக்குமூலத்தின்படி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளிக்கொண்டு வரப்பட்டது. போலீஸ் திணைக்களத்தினால் சாதாரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கும் புலனாய்வு பிரிவினரால் எடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மை இருக்கவில்லை என்பது விக்ரமரத்ன அவர்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சில புலனாய்வு தகவல்கள் பொலிஸ்மா அதிபரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளால் கையாளப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனையும் தன்னுடைய வாக்குமூலத்தில் விக்ரமரத்ன அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய சாட்சியங்களில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை விக்ரமரத்ன அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் இவர் ராஜபக்சாக்களினுடைய ஒரு சேவகர் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்கின்றது. குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மும்முரமாக செயற்படுத்தி வந்த குற்றப்புலனாய்வு பிரிவில் அப்பொழுது அதிகாரியாக இருந்த ஷானி அபேசேகர போன்ற மூத்த அதிகாரிகளை இவர் அரசியல்வாதிகளினுடைய அழுத்தங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை இடம் மாற்றினார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்படுகின்றது. இதனைவிட கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு எதிராக அறகலிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பொழுது பொலிஸ்மா அதிபராக இருந்த விக்ரமரத்ன ராஜபக்சாக்களின் நலன்களுக்கு ஏற்ற வகையில் அறகலிய போராட்ட குழுவினரை அடக்கினார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்படுகின்றது. அண்மை காலமாக இலங்கையில் மிகவும் ஒரு பரிதாபமான போக்கு காணப்படுகின்றது. அண்மையில்
2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகின்ற பொழுது ஹேக்கர்ஸால் இந்த பணம் திருடப்பட்டது அப்படி என்று சொல்லப்பட்டது. இதன் காரணமாக அப்பொழுது நிதியமைச்சில் பணியாற்றிய ஒரு அதிகாரி தற்கொலை செய்திருந்தார். இதனைவிட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த கபில சந்திரசேன அவர்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்த பொழுது லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்த வேளையில் அவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்திருந்தார். தற்பொழுது முன்னாள் போலீஸ் மா அதிபரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கின்றார். உண்மையில் இவை தற்கொலைதானா அல்லது கொலையா என்ற சந்தேகம் இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்பினராலும் இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான மர்மங்கள் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே செல்கின்றது. குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பொழுது அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவர்கள் தற்பொழுது வழங்குகின்ற வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டிச் செல்கின்றது. இதன் பிற்பாடாவது உண்மைகள் வெளிவருமா அல்லது வழமை போல அவை மூடி மறைக்கப்படுமா அல்லது நீதிக்கான இந்த நீண்ட பயணத்தில் இன்னும் அதிகளவான உயிர்களை பலி கொடுக்க வேண்டுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.